ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை? முதலாவது, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள். யார் அந்த மனைவி? அந்த பெண் யார்? அந்த பெண்ணுடைய தன்மை என்ன? அந்த பெண்ணுடைய நன்மை என்ன? அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன? அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன, கெட்ட குணம் என்ன? அந்த பெண் எதை விரும்புவாள், எதை விரும்ப மாட்டாள்? முதலில் அதை அறிந்து கொள். அதை படி. அந்த பெண்ணோடு வாழ்ந்து அதை படி. அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இதுபோல் தான் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல முறையில் சொன்னாங்க. இது பெண்ணுக்கும் இதே மாதிரி தான். என்னென்னா, நம்மளும் ஈகோ இல்லாமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கணும். நிறைய வீடுங்களில் அந்த மாதிரி பேசி தீர்க்காமல் பிரிவு வரைக்கும் போகுது. அதனால் பிள்ளைங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுது. நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேன்.